கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலும் ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 29வது தேதி 9வது மாதம் 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இந்த புதிய நாளை, இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளை தந்த தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வேதவார்த்தை என்னவென்றால், மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போமா இருந்தால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தருகிற தேவனாயிருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் இளைப்பாறுதல் இல்லாமல் இந்த நாட்களிலே இன்றைக்கு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். வேலை பளுவிலே இந்த நாட்களிலே ஆண்டவரை தேடுவதற்கு கூட இந்த நாட்களிலே நேரமில்லாதபடி சில வேளைகளிலே நாங்கள் அங்கே அங்கே சிக்கல்களுக்குள்ளே இந்த நாட்களில் சிக்கி இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே இளைப்பாறுதல் இல்லாமல் அங்கும் இங்குமாக இந்த நாட்களில் ஓடிக்கொண்டே இந்த நாட்களிலே இருக்கிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே என் ஆண்டவர் ஒருவரே இந்த நாட்களில் இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறபடியினால், அதாவது வருத்தத்தோடு இந்த நாட்களிலே பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அதாவது இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், பாரங்கள் என்று சொன்னால் நம்முடைய மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய அநேக பாரங்கள் இருக்கிறது. குடும்ப பாரம் இருக்கிறது, வேலைகளுடைய பாரங்கள் இருக்கிறது. அருமையான பெற்றோரை குறித்து இந்த நாட்களிலே பாரங்கள் இந்த நாட்களில் இருக்கிறது. பிள்ளைகளை குறித்து இந்த நாட்களிலே பாரங்கள் இருக்கிறது. அதை குறித்து நாட்களிலே கணவன் மனைவி இப்படியாக இந்த நாட்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தால் அவர்களை குறித்து பாரங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு உலக காரியத்திலே வெளியிலே பார்க்கிறவர்களிலே பொருளாதார பிரச்சனைகளை குறித்து இந்த நாட்களிலே பாரங்கள் இருக்கிறது. எப்படியாக சீவிக்க முடியும், எப்படியாக பிள்ளைகளை வளர்க்க முடியும், எப்படியாக இந்த குடும்பத்தை கட்டி எழுப்ப முடியும் என்ற கேள்விக்குறியோடு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உனக்கு அந்த இளைப்பாறுதலை தர கிடைக்க வேண்டுமாயிருந்தால், அந்த இளைப்பாறுதலை தருகிறவர் ஒருவர்தான் என்பதை நீ முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இன்றைக்கு நீ அறிந்திருக்க வேண்டுமே ஒழிய வேறு ஒருவரும் உன்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு இளைப்பாறுதலை தர முடியாது என்பதை நீ அங்கே அறிய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த மனுஷனும் ஒரு மனுஷனுக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. கணவன் மனைவிக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு இளைப்பாறுதல் கொடுக்க முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் இந்த நாட்களிலே மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லி வைத்திருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நீங்கள் யாராயிருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், என் ஆண்டவரை நோக்கி அவர் அண்டையிலே இந்த நாட்களிலே வருகிற வேளையிலே தேவன் அங்கே உங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தருவார். He will give you rest. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஆண்டவரே உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அந்த இளைப்பாறுதல் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால், ஒரு சமாதானத்தோடு படுத்து நித்திரை கொண்டு எழுந்து காலையிலே இந்த நாட்களிலே இந்த நாட்களிலே நீங்கள் உற்சாகத்தோடு எழும்ப வேண்டுமா இருந்தால் ஆண்டவரை தேடுங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாக இருக்கிறபடினால் அவரை தேடி, அவரை நாடி, அவர் அண்டையிலே இந்த நாட்களை நீங்கள் வருகிற வேளையிலே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு இளைப்பாறுதலை தந்து இந்த நாட்களிலே நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு அறியக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நோய்வாய்ப்பட்டு வருத்தத்தோடு இருக்கிறீர்களா? ஆண்டோடைய சமூகத்திலே தேடுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற நோய்களை நீக்கி இந்த நாட்களிலே அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை இந்த நாட்களில் செல்வார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்திலே பாருங்கள், அப்போஸ்தலராகிய பவுலடிகள் இந்த நாட்களை பாருங்கள், அவர் தன்னுடைய சரீரத்தில் உள்ள பலவீனத்தின் நிமித்தம் ஆண்டவரிடத்திலே வேண்டின வேளையிலே அவர் இந்த நாட்களிலே அவருக்கு சொன்ன காரியம், என் கிருபை உனக்கு போதும்,
உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி அனுப்பி வைத்தார். அதன்படியே இந்த நாட்களிலே பாருங்கள், அவருடைய கிருபை அவரை நடத்தி வந்தது. அவருடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் தங்கினதை பார்க்கிறோம். அதே விதமாக நாங்கள் அவரை நோக்கி அவரை தேடி இந்த நாட்களிலே அங்கே செல்லுவோமாயிருந்தால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே ஆசீர்வாதத்தை தருவார், விடுதலை இளைப்பாறுதலை தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.